श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. समर्पणपद्धति श्लोकं 118. अनन्यराजन्यनिदेशनिष्ठां चकार पृथ्वीं चतुरर्णवान्तां भ्रातुर्ययासोः भरतस्तदा त्वां मूर्ध्ना वहन् मूर्तिमदीमिवाज्ञाम्. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. ததா ஸ்ரீராமன் காட்டிற்கு போனபோது பரதரானவர் இயாசோஹோ காட்டிற்கு போக வேண்டுமென்ற ஆசையுள்ளவரான பிராத்துஹு தமையனான ஸ்ரீராமனுடைய மூர்த்திமதீம் ஷரீரமுள்ளதாயிருக்கின்ற ஆக்ஞாமிவ உத்தரவு போல் இருக்கின்ற துவாம் உன்னை மூர்த்னா தலையினாலே வகன் தரித்து கொண்டு சதுரர்ணவாந்தாம் 4 சமுத்திரத்தை எல்லையாக உடைத்தாயிருக்கின்ற பிருத்வீம் பூமியை அனன்ய ராஜன்ய நிவேஷ நிஷ்டாம் வேறு ராஜாவினுடைய ஆக்ஞைக்கு உட்படாததாக சகார பண்ணினார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ ராமன் நான் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னோடய பாதுகையை தர, நீ இதை வச்சுட்டு ராஜ்யத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ராமனுடைய ஆணை ஆக்ஞை அப்படிங்கிறதே ஒரு உருவம் எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய பாதுகை. இது நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ இதை வச்சுட்டு ராஜ்யமாளு அப்படின்னு ராமனோட ஆணை. அந்த ஆணைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவள் தான் பாதுகை அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில். ராமனுடைய ஆணை உருவம் எடுத்தா சரீரம் உள்ளதாக இருக்கின்ற உத்தரவு போல் இருக்கின்ற அப்படிங்கிற அப்பேற்பட்ட பாதுகையை பரதன் சிரஸில் தரித்து 4 சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமியை வேறு ராஜாவிற்கு உட்படாமல் ஆண்டார் அப்படிங்கிறார். அப்போ ராவணன் தானே இதே பீரியடில் தானே ராவணனும் இருந்தான் அப்படின்னா அதனால தான் சுவாமி இங்கே அந்த பார்டர் சொல்கிறார். 4 சமுத்திரத்துக்கு உட்பட்டு, ஸ்ரீலங்கா அதுக்கு வெளியில் இருந்தது. ஆக இது எதுக்கு சுவாமி தனியாக ஒரு ஸ்லோகமாக சொல்கிறார்? ராஜ்யத்தை ஆண்டாருங்கிறத ஒரு ஸ்லோகமாக சொல்லணுமான்னா, வெறும் பாதுகை தானே ஆள்றது, கிட்டத்தட்ட இது ராஜகம், ராஜா இல்லாத ஒரு நாடு மாதிரி தானேன்னு நினச்சி கூட யாரும் அயோத்தியை எதிர்க்க துணியலையும். அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, பாதுகையோட பிரபாவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் யாரும் வேறு ராஜாக்கள்லாம் இதை அபகரிக்கணும்னு நினச்சிக்கவே இல்லை. 2வது ரீசன், பாதுகா ராஜ்யத்தை எதிர்த்தா பரதன் என்ன பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியறது. ஏன்னா பரதனையே எதிர்த்தா கூட வாய மூடின்னு இருப்பார், பாதுகையை எதிர்த்தாச்சுன்னா பரதன் வெட்டி வீரபலி போட்டுருவார்னு எல்லாருக்கும் தெரியறது. அதனால் யாருமே இந்த பாதுகா ராஜ்யத்தை எதிர்க்க தயாராக இல்லை. 3வது என்ன அப்படின்னா, எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவளுக்கு. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கா பாதுகா ராஜ்யத்தில். மற்ற சின்ன சின்ன ராஜாங்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, அவள்லாம் கப்பம் கட்டுறவளாக இருப்பாள். அவளுக்கு முடியாது, நான் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னா தான் அவள் எதிர்த்து சண்டை போட வேண்டியிருக்கும். நான் உனக்கு பணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சண்டை போட வேண்டியிருக்கும். ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கா. பாதுகையோட ராஜ்யத்தில் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. அதனால் பாதுகைக்கு உட்பட்டு வாழறதுன்றது அவளுக்கு ஒரு கஷ்டமோ சோகமோ இல்லை. அதனால் பாதுகையோட ராஜ்யத்தை எதிர்க்கிறவாளே இல்லை. அதனால் பரதன் இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணின உடனே ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் வரும். என்னென்னா, ராமன் என்கிட்ட இருக்கிற நம்பிக்கையினால் தன்னோட இந்த பாதுகைகளை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார், இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண வேண்டிய பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கார். ஆக இந்த பாதுகை ராணியாக முன்னிறுத்தி நான் இப்போ இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறேன், பாதுகைக்கு உட்பட்டவனாக இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறேன். ஆனால் என்னோடய நோக்கு என்ன அப்படின்னா, ராமன் திரும்பி வந்த உடனே இந்த பாதுகைகளை அவரோட திருவடியில் சமர்ப்பித்து திருப்பாதுகைகளுடன் கூடியவனாக அவருடைய திருவடியை பார்க்கறது, சேவிக்கிறதுன்றது தான் எனக்கு என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிற. சரணௌ தௌ ராமஸ்ய திரக்ஷாமி சக பாதுகௌ பெருமாளோட திருவடி எப்படி சேவிக்கணும், பாதுகையோடு சேவிக்கணும், அதுதான் என்னோடய லட்சியம். அது வரைக்கும் ராமனால் கொடுக்கப்பட்ட இந்த வேலையை, அதாவது அவரை பொறுத்தவரையில் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுன்றதெல்லாம் பெரிய
என்ன சொல்கிறது, ப்ரெஸ்டீஜியஸ் திங்கெல்லாம் கிடையாது. இது ஒரு வேலை, எனக்கு ராமன் வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கார், அந்த வேலையை நான் ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். ஆக ராமனுடைய பிரதிநிதியான இந்த பாதுகையின் பொருட்டு அவளுக்கு அடங்கி அவளுக்கு உட்பட்டவனாக இந்த ராஜ்யத்தை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த பரதன் நாடு ஆள்றார் இல்லை, பாதுகை தான் நாடு ஆள்றா. ஆனால் அந்த வேறு ராஜாக்கள் யாரும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியாதபடி அதை வந்து பாதுகையோட ஒரு பெருமாளோட பிரதிநிதி பாதுகையோட ஒரு சேனாதிபதி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பரதனானவர் இந்த ராஜ்யத்தை ஆண்டர். பரதன் நேர ராஜ்யத்தை ஆளலை, பாதுகைக்கு உட்பட்டு இந்த ராஜ்யத்தை ஆள்றார். ஆக இதுக்கு எதிரியே இல்லாதபடி பாதுகையோட நேரடி பார்வையில் இந்த ராஜ்யமானது நடந்தது அப்படிங்கிறத, அதாவது இதை எதுக்கு ஒரு ஸ்லோகமாக சொல்கிறாருன்னா, பரதன் பாதுகையை ஏற்றுண்டான்றது அதிசயம் இல்லை, அயோத்தி மக்கள் பாதுகையை ஏற்றுண்டான்றது கூட அதிசயம் இல்லை. ஏன்னா அதுதான் நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆனால் அயோத்தி மக்கள் மட்டும் இல்லை, இந்த 4 சமுத்திரத்துக்கு உட்பட்ட மொத்த பேருமே பாதுகையோட ராஜ்யத்தை ஏற்றுண்டான்னு சொல்கிறது தான் இங்கே சுவாமியோட எண்ணம். ஆக இவாள்லாம் ஏதோ சரி நமக்கு வேறு வழி இல்லை, இவர் தான் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர், இவர் தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தள்ளெழுத்தேன்னு ஏற்றுண்டு போகலை, எல்லாருமே அதை ஆசைப்பட்டு ஏற்றுண்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சுவாமி நம்ம கொடுத்துருக்காரு. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.